ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவரு பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லேன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? கொண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிருடா. இது எருமை பால் தான். இது என்ன பாலு? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. ஆ. என்னண்ணே மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பாலு. அது எப்படி ஒரே கேன்ல பசும்பால் எருமை பால் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடையும் சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமை பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமை பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துனே, அது எருமை பாலு. அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பால். விஞ்ஞானம். நான் யாரை ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம்.